ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண்யா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. தேங்காயெலாம் நம்ம அரைக்க வேண்டாம். வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும். நம்ம சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். அதே சமயம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கு தேவையான மசால் பாக்கெட் 1. அது பார்த்திங்கன்னா அது என்ன இது மசால் பாக்கெட் அப்படின்னா நான் 65 பவுடர் தான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதுக்கு வேறு எந்த மசாலாவுமே நமக்கு சேர்க்க வேண்டாம். இது ஒன்று மட்டும் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஒரு கடாய் வச்சாச்சு. அதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றியாச்சு. பிரிஞ்சி இலை 2 கிராம்பு. இப்போது இதுக்கு நம்ம அதிகமாக இந்த மாதிரி இது கல்பாசி அது இதுன்னு நம்ம சேர்க்கணுன்னு வேண்டாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக சேர்த்தா போதும் இதுக்கு. இப்போது இதுக்கு தேவையான அளவு வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயமாக ஒரு 3 வெங்காயம் எடுத்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக ரொம்ப பெருசாக போடாமல் கொஞ்சம் நம்ம லேசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். நான் 1/4 கிலோ சிக்கனுக்கு பெருசாக ஒரு 3 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நம்ம நான்வெஜ் செய்யும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரும்பு கடாயில் செஞ்சோம் அப்படின்னாலும் அதோட டேஸ்ட்டே நமக்கு தனியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நமக்கு நான் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு பெரிய தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஒரே மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி அதே டேஸ்ட்டில் வைக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி பண்ணி பார்த்தோன்னா இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றணும். நம்ம ஆரம்பத்தில் ஊற்றுறோம் இல்லையா, அந்த எண்ணெயே போதும் நமக்கு. அதிலே நம்ம நல்லா சிக்கன் வதங்கிடும். நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி மஞ்சள் உப்பு போட்டு கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அதில் நமக்கு அந்த 65 பவுடர்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம பார்த்து சிக்கனுக்கு இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஆச்சி எடுத்திருக்கேன் 65 மசாலா. ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் 1/4 கிலோவுக்கு இந்த ஒரு பாக்கெட்டில் 3/4 பாக்கெட் வரைக்கும் நான் சேர்த்தேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நான் வேறு மிளகாத்தூள் மல்லித்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. இந்த ஒரே பவுடர் மட்டும்தான். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதெல்லாம் சேர்த்து இந்த மசாலாவை நல்லா நம்ம வதக்கியாச்சு. நமக்கு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிக்கன் இதிலையே வெந்துடும். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சமாக அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். நமக்கு கொலன்னு போயிடும் ஒரு மாதிரி. கொஞ்சமாக இந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி அளவாக சேர்த்தனால அது ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா இந்த மாதிரி வந்துருச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு சுருளை வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம புதினா கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். புதினா நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டோம் அப்படின்னா அது கலரே ஒரு மாதிரி கருப்பாயிரும். ஸோ நம்ம இப்போ சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போது கடைசியாக நம்ம சீரகத்தூள் 2 ஸ்பூனு, மிளகு 2 ஸ்பூன். சீரகமும் மிளகும் நான் தனித்தனியாக 2 ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம சேர்த்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. நம்ம கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுற நேரத்தில் இந்த சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், கலரே எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதை நம்ம சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் நம்ம ஷைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே இந்த இது ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த கலரே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இறக்குற டைமில் அந்த சீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்து இறக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த கிரேவி இருக்கிற பேன்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக சாப்பாடு போட்டு கிளறி பிள்ளைகளுக்கு கொடுத்தோன்னாலும் சாப்பிடுவாங்க. அதுவுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.